அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசி நிறைவு செய்கிறேன். இன்று இஃப்தார், அதாவது அதிகாலை 5 மணி முதல் கிட்டத்தட்ட 6:30 மணி வரை பசியோடு இருந்து, இறைவனுக்காக பசியோடு இருந்து நோன்பு திறக்கக்கூடிய இந்த தருணம், இது இஸ்லாத்தில் பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த புனிதமான ஒரு நேரம் இது. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தன் விரல்களால், தன் கரங்களால் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கும் மருத்துவர்களோடு இணைந்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்வதில் மிக பெருமிதம் அடைகிறோம். ஏன்னா திருக்குறான்ல ஒரே ஒரு வசனம், அது பூரா டாக்டர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான திருக்குரான் வசனம் இது. அது என்ன அப்படின்னா, எவர் ஒருவர் ஒரே ஒரு ஆத்மாவை வாழ வைக்கின்றாரோ அவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் வாழ வைத்தவர் போலாவார். இது நம்முடைய திருக்குரான் மருத்துவ சங்கத்திற்காக பாராட்டி வழங்கப்பட்ட ஒரு வசனம் இது. இப்படி இன்னைக்கு இந்திய மருத்துவ சங்கத்தில் உள்ள மருத்துவர்கள் எத்தனை ஆத்மாக்களை நீங்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடு சேர்ந்து இந்த புனிதமான பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது, உங்களோடு கலந்துரையாடுவது என்பது பெருமிதம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அதாவது அமெரிக்காவில் ஆரம்ப காலத்தில் எப்போவுமே ஒரு கூட்டம் துவங்கினா ஆண்களே பெண்களே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படி தான் கூப்பிட்டு இருப்பாங்களாம். ஆனால் நம்ம நாட்டை சேர்ந்த விவேகானந்தர் அவங்க அந்த நாட்டுக்கு போய் நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி அழகா அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லும் போது அவர் துவங்கிய வார்த்தை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னாங்க. சகோதர சகோதரிகளே அப்படின்னு இருக்கார். இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி கேட்டதே இல்லை. அதனால இதை முதல் விவேகானந்தர் சொன்ன உடனேயே கரவோசை நிற்காமல் அந்த மக்கள் தட்டி கொண்டே இருந்தார்களாம். இத 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இறக்கி அருளப்பட்ட, மனித குலத்துக்காக இறக்கி அருளப்பட்ட திருக்குறான் அந்த வேதத்துல தெளிவா அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் எல்லோரையுமே மனிதனை பார்த்து சொல்றான், மனிதர்களே நீங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். அப்ப இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே ஒரு ஆண் பெண்ணிலிருந்தே நம்ம எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் அண்ணன் தம்பி தான், நிச்சயமாக அவர்கள் சகோதர சகோதரிகள் தான். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில தான் இது போன்ற இஃப்தார் நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இறைவன் பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடிய நேரம், பசியோடு இருந்து ஒரு ஏழையின் பசியை உணர்கிற இந்த தருணம். அடுத்தது ஓர் ஏழைக்கு உதவி செய்து விட்டு அமர்ந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனையும் நிறைவேறும். அப்படிப்பட்ட தருணத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நாம் எல்லாரும் சந்திச்சா மட்டும் பத்தாது, கொஞ்சம் நாம் இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்க வேண்டியும் உள்ளது. அந்த அடிப்படையில் ஐஎம்ஏ எந்தெந்த திட்டங்களை திருப்பூர் மாவட்டத்தில் செயல்படுத்த விரும்புகிறீர்களோ உங்களோடு இணைந்து இந்த மஸ்ஜித் சேவை குழு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எந்த நலபல திட்டங்களை இந்த சமூகத்திற்காக ஐஎம்ஏ எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல எல்லாத்திலுமே மஸ்ஜித் சேவை குழு கண்டிப்பாக இணையும். அதே போல ஈரோட்டில் உள்ள ஐஎம்ஏவோட நாங்கள் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். டாக்டர் அபுல் ஹசன் அவர்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு ஐஎம்ஏ உடைய மாநில தலைவர் அவர். ஆனால் அவர் இந்த மஸ்ஜித் சேவை குழுவில் 12 ஆண்டு காலமாக மருத்துவ வழிகாட்டுதல்களை, அறுவை சிகிச்சைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த எம்எஸ்கே என்பது இவ்வளவு பிரபலியமாக தமிழகம் தாண்டி பல மாநிலங்களில் வெளிநாடுகளில் கூட ஆரம்பிக்கப்படுவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது. நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது டாக்டர்கள் தான். ஏன்னு கேட்டா ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகளை 44 மருத்துவமனைகள், மருத்துவர்கள் எங்களுக்கு சரியான வழிகாட்டுதலுடன், ஏழைகளுக்கான வழிகாட்டுதலுடன், மருத்துவ காப்பீட்டு அடையாள அட்டையின் உதவியுடன் பல மருத்துவ வழிகாட்டுதல்களை செய்திருக்கிறார்கள்.
ஆனால் அவங்களாம் இங்கே வரலைனா கூட இந்த இடத்துல டாக்டர்களுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனதார நன்றியையும், அவர்கள் எல்லாம் குடும்பத்தோடு ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்ந்து சேவை செய்ய வேண்டும் என்பதை இந்த புனிதமான தருணத்தில் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இது ஆரம்பமாக இருக்க வேண்டும். இது ஒவ்வொரு ஆண்டும் இஃப்தார் நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டு முழுக்க எந்தெந்த திட்டங்களை ஐஎம்ஏ செயல்படுத்த விரும்புகிறீர்களோ அதிலெல்லாம் இந்த எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழு உங்களோடு கைகோர்த்து பயணிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.